ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிங் கிறிஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கனை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். நவாபி சிக்கன் எப்படி பண்ணலான்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாடு கூட, தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி கூடலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. இடியாப்பம் கூட செம்மையாக அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன மிதக்க எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த நவாபி சிக்கன் பண்ணுறதுக்கு ஒரு ஒயிட் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு 10 பாதாம் சேர்த்துக்கலாம், 5 முந்திரி பருப்பு. இதை நம்ம கொஞ்சம் சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போது நம்ம சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். சுடுதண்ணி நம்ம எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னா, இந்த பாதாம் பருப்போட தோலெல்லாம் நமக்கு நல்லா உரிக்கும் போது நல்லா வரணும். அதுவும் இல்லாமல் தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் அரைக்கும் போது ஈஸியாக நல்லா ஃபைனாக அது நல்லா மாவாயிரும். அதனால தான் இது ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும், எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு 2 பெரிய பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா நம்ம எண்ணெயில் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நம்ம வந்து பொரிச்சு எடுக்கணும். இந்த சிக்கனுக்கு வந்து இந்த வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா வெங்காயத்தையும் நறுக்கி எடுத்துட்டோம். இது நம்ம நல்லா இப்படி ஊற்றி விட்டுறலாம். அப்போ தான் எண்ணெயில் பொரிக்கும் போது நமக்கு நல்லா பொரியும். இந்த மாதிரி எங்கள் கையால் பிசைஞ்சாலே தனித்தனியாக வந்துடும். இது நல்லா ஊற்றி விட்டுக்கோங்க. இப்படி இப்போ பாருங்கள், வெங்காயத்தை நல்லா நம்ம ஊற்றி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த வெங்காயம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுருங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு. இது நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. வெங்காயம் இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு, இப்போ சிக்கன் கூட நம்ம எண்ணெய் கூட நெய் சேர்த்து பண்ணலாம். இப்போ நான் இன்றைக்கி நெய் சேர்க்கல, அதுக்கு பதிலாக 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த சூட்லேயே நல்லா நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா பட்டர் நல்லா உருகிரும். இப்போ நம்ம இந்த ஆயிலோடே எடுத்து நம்ம தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒயிட் பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 6 பல்லு பூண்டு, இது மேல் தோலை மட்டும் எடுத்துகிட்டு உள்ள தோலை அப்படியே வச்சுருங்க. ஒரு பெரிய துண்டு இஞ்சி, பாதாம், முந்திரி பருப்புலாம் இருந்ததில் ஊற வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். பாதாமை நல்லா தோல் நீக்கி இதில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு ஸ்டார் அனஸ், சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய். ஏலக்காய் வந்து நல்லா மணம் கொடுக்கும். இது நல்லா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா அரைச்சிட்டோம். நம்ம பாருங்கள், இந்த அளவுக்கு மையாக நமக்கு வந்துட்டு. இப்போ இந்த ஃப்ரைடு ஆனியன் கூட நம்ம இந்த ஒயிட் பேஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லையா, இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம். அந்த ஒயிட் பேஸ்ட் அரைச்ச அந்த ஜார்லேயே ஒரு துண்டு தேங்காவை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நம்ம காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தயிர் நம்ம சேர்ப்போம். தக்காளி டேஸ்ட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதில் ஒரு பழுத்த நாட்டு தக்காளியாக 1 சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம சேர்த்து இதை நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். தேங்காய், தக்காளி, மிளகாய் பேஸ்ட் நமக்கு ரெடி ஆகிட்டு, இதையும் நம்ம அந்த வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இதில் மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். நம்ம நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம்.
நான் இந்த சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ அந்த சிக்கன் கூட நம்ம இந்த பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த எல்லா பேஸ்ட்டையும் இது கூட நம்ம சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் நீங்கள் ஊற விடுங்க. இல்லைனா ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வைங்க. வச்சுட்டு நம்ம இந்த நவாபி சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் சிக்கனையும் இந்த பேஸ்ட்டையும். நல்லா கலந்து விட்டிங்கன்னா தான் நல்லா எல்லா சிக்கன்லேயுமே இந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கி நல்லா இருக்கும் நமக்கு. இந்த வெங்காயத்தை நம்ம பொரித்து சேர்க்குறனால டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம் இதை. இப்போ இந்த டைம்லேயே நீங்கள் உப்பு காரெல்லாம் பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கலாம். தக்காளி வந்து இதில் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம் நீங்கள். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம். நீங்கள் 1 மணி நேரம் எனக்கு டைம் இல்லை, உடனே செய்யணும், 1 மணி நேரம் என்னால் ஃப்ரீஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா இது நல்லா உங்களுக்கு எல்லா கிரேவியும் நல்லா வந்து சிக்கனில் அப்சார்ப் ஆகி நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை ஃப்ரீசரில் நான் ஒரு 1 மணி நேரம் வச்சுக்கிறேன். இப்போ 1 மணி நேரம் நல்லா ஊறிட்டு சிக்கன். இப்போ நம்ம நவாபி சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஆல்ரெடி அந்த வெங்காயத்தை வந்து நம்ம ஆயிலில் தான் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி போட்டிருக்கோம். அந்த மீதமுள்ள ஆயிலையும் சிக்கனில் நல்லா மேரினேட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இதில் நம்ம கம்மியான ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம், சோம்பு. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மேரினேட் பண்ண சிக்கன் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிக்கனை ஹை ஃப்ளேமில் நீங்கள் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கனை நல்லா வேக விடுங்க. இதை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. பரட்டி விட்டுட்டு இப்போ நீங்கள் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா வேக விடலாம். சிம்மில் போட்டுக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் தயிர் இதில் உள்ள தண்ணியே நமக்கு எவ்வளோ நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது நல்லா வேகட்டும். சிக்கன் நம்ம வந்து வேக வைக்காம தான் சேர்த்துருக்கோம், டக்குன்னு வெந்துடும். இப்போ இதை மூடி போட்டு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். சிக்கன் பாருங்கள் நமக்கு நல்லா தயாராகிட்டு, நல்லா எண்ணெய் மிதக்க நமக்கு சூப்பரான சிக்கன் நமக்கு ரெடி ஆகிட்டு. இதில் நறுக்கின கொத்தமல்லி இலையும் புதினாவையும் சேர்த்து நம்ம இறக்கிடலாம். ஒரு கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு நவாபி சிக்கன் தயார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சிக்கனை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.